ஆர்ட்ஸ் செய்ய வேணாம் சொன்ன உடனே எல்லாரும் கொதிச்சு எழும்புறாங்க. சிலபஸ் மாற்றப்பட்டா ஆர்ட்ஸ் என்பது பிள்ளைகள் நிறைய மாற்றம் கொண்டு வரப்படும். அப்படி இல்லாட்டி இல்லாம போயிடும். පල්ලවෙනි දවසේ නම් මේ දක එක දිගට කියපු විදිහටම කරගෙන ආපු එකක් පැටලෙනවා නම් දරස් ගාල මේක නවත්තපන්. අද දැන් මේ මොහොතේ නවත්තපන්. ඇත්තටමත් නවත්තපන්. ඇත්තටම නතර කරලා පැනපන් කොහෙටද? ආර්ට්ස් වලට පැනපන් කියන්නේ. යකෝ ආර්ට්ස් කරලා හරියන්නේ නැහැ. පැනපන් අනිවාර්යයෙන්ම ටෙක්නොලොජි කරන්න. උදේ කරපන් කැම්පස් එක ගිහලා කිසිම අවුලක් නැහැ. හොඳ ඉදිරි කාලේ ගොඩක් හොඳ වෙනවා. ஆர்ட்ஸ் செய்யறதை விட ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லுங்க நீ டெக்னிக்கல் காலேஜ்ல போய் கோர்ஸ் செய். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சொல்லுங்க ஆர்ட்ஸ் செய்யறதை விட கேக் கோர்ஸ் ஒன்று செய், மெஹந்தி கோர்ஸ் ஒன்று செய், அதே மாதிரி டைலரிங் கோர்ஸ் ஒன்று செய். சுய தொழிலாக போகும். தொழிலுக்காக தர பிள்ளைகள் நாங்க ஏழவரை படிக்கிறது. அப்ப தொழிலே இல்லைன்றக்குள்ள ஏன் பிள்ளைகள் அதை படிக்கணும் செலவழிச்சு நான் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தவா. ஆர்ட்ஸ் டியூஷன் வைக்கிற டீச்சரோ ஆர்ட்ஸ் பாடம் ஏலவல்ல படிப்பிக்கிற டீச்சரை பிள்ளைகள் அவங்களோட மகன் மகளை போயிட்டு பாருங்க என்ன படிப்பிக்கிறாங்க. சரி, அதை பயோ படிப்பிக்கிறாங்க. எப்படி தண்ட பிள்ளை பயோ படிக்கணும், ஆனா மத்த பிள்ளைகளுக்கு சொல்றாங்க ஆர்ட்ஸுக்கு தொழில் இருக்குது. பிள்ளைகள் அப்படி தொழில் இருந்தா ஏன் பிள்ளைகள் இவ்வளவு கிராஜுவேட்மா ரோட்டுக்கு வந்து எனக்கு தொழில் தான் அழணும். நான் கதைக்கிறது விளங்குதா? விளங்க சொன்னது ஏன் அந்த ஜெனரேஷனை மாத்தணும். பிள்ளைகள் ஆர்ட்ஸ் உண்மையிலே தொழில் இருக்கின்றா ஆர்ட்ஸ் படிப்பிக்கிற டீச்சர் மாறுற பிள்ளைகள் 9 எடுத்தாலும் பயோமெட்ஸுக்கு போடாம ஆர்ட்ஸ்ல தொழில் இருக்குத்தானே முன்னுதாரணமாக ஆர்ட்ஸை படிப்பிச்சிருக்கணும். அப்படி நடக்குதா பிள்ளைகள்? இல்ல. இதே நிலைமை தான் பிள்ளைகள் கொமர்ஸுக்கும் பிகாம் செஞ்சு சொல்லி பிபிஏ செஞ்சு சொல்லி மேனேஜ்மெண்ட் செஞ்சு சொல்லி பிள்ளைகள் தொழில் இல்லை. அவங்க டபிள்யூடியை விட பிள்ளைகள் சிமா சார்ட்டர்ட் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் முன்னுக்கு போனா ஓரளவு கொமர்ஸ்ல பிள்ளைகள் ஓரளவு தொழிலுக்கு போனா நல்லா விளையும் கொள்ளுங்க. நான் டெக்க படிப்பிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. பிள்ளைகள் அப்படி நான் எப்போதுமே டியூஷன் செய்ய போறதும் இல்லை. அடுத்தது எல்லா பிள்ளைகளுக்கும் தான் நான் சொல்றேன். இளைஞர்கள் அவ்வளவு பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். இளைஞர்கள் அவ்வளவு பிள்ளைகள் நேரடி படிக்கிறதும் இல்லை. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, யோசிக்கிறாங்க பிள்ளைகள் இவர் டியூஷன் பிசினஸுக்காக இப்படி செய்யறாங்க சொல்லி. பிள்ளைகள் டியூஷனை பிசினஸாக செய்யறாக்களும் இருக்கிற, டியூஷனை ஒரு கௌரவமான தொழிலாக செய்யறாக்களும் இருக்கிற. அதுல ஒருத்தர் தான் நான். நல்லா தெரிஞ்சிருக்கேன். ஒரு பிள்ளையை நான் உருவாக்கணும், அதை அந்த சமூகத்துக்கு முழுமையா கொடுக்கணும் சரி கஷ்டப்படுறாள். நான் ஒரு பிள்ளை ஏறவல்ல சாய்ஸ் பண்ணணும்னு சொன்ன பிள்ளைகள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவது, நான் படிச்சது பிள்ளைகள் கம்பைன் மேட்ஸ், ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணது பிள்ளைகள் பயோ படிக்கலுமா பயோக்கு போங்க. ஏன்னா பிள்ளைகள் மெடிக்கலுக்கு பிள்ளைகள் கட்டாயம் ஜொப் இருக்குது. ஆனா என்ன கவலையான விஷயம்னா கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில பிள்ளைகள் முஸ்லீம் கம்யூனிட்டியை பொறுத்தவரையில பிள்ளைகள் 10 பேர் தான் கடைசியாக அவ்வளவு பிள்ளைகள் மெடிக்கல் ஃபேக்கல்டி செலக்ட் ஆனது. உண்மையிலே பிள்ளைகள் பிஎஸ்சி என்ஜினியர் கூட தொழில் இல்லை. பிஎஸ்சி என்ஜினியருக்கு ஏன் தொழில் ஆகப்படுச்சு? அந்த இடம் தான் பிள்ளைகள் மெயின் விஷயம். இடெக்ல வர என்ஜினியர்ஸ் எல்லாம் பிள்ளைகள் அவருக்கு கூறுறாங்க. ஏன்னா பிஎஸ்சி என்ஜினியருக்கு பிள்ளைகள் கூடுதலான சம்பளம் கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு பிள்ளைகள் கவனிங்க, அவங்களுக்கு பதிலாக எங்கட இடெக் செஞ்சவங்க இருக்காங்க. இடெக்ல பிள்ளைகள் சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களும் அந்த ஃபீல்டுக்கு போறாங்க. அவங்களோட சம்பளத்தை விட சற்று குறைவான சம்பளத்துக்கு ප්‍රක්ටිකල් அறிவோட போறாங்க. ටෙක් කරන අය ආපු එකෙන් මේ ඉන්ජිනියරින් උන්ට රෙට් එකක් වෙලා තියෙන්නේ නැත්තටම. ඒ ඉස්සර මේක තිබ්බේ නැහැනේ. එතකොට අරුන්ට ඩිමාන්ඩ් කරන්න පුළුවන් ළමයි. තේරෙනවද? ඒක දැන් ඩිමාන්ඩ් කරන්න බෑ. ඩිමාන්ඩ් කරොත් මුංග ගන්නවා.